இன்னொரு முக்கியமான விஷயம் தான் போடுற சேர். ரைட், இப்போ நாங்கள் உட்காரும் பொழுது கூட நம்ம ரொம்ப உயரமான சேர், மட்டமான சேர் அந்த மாதிரியெல்லாம் செலக்ட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் புதுசாக யாராவது ஒரு ஆள் வந்தால் கூட நம்ம சிலர் பக்கத்தில் உட்காந்துருந்தா ஒரு குரூப்பாக இருக்கும் பொழுது, புதுசாக நீங்கள் வேலைக்கு போனால் உங்களுக்கு சில நேரம் உயரம் குறைஞ்ச சேராக இருக்கும், உங்களோட சீனியர் கொஞ்சம் உயரம் கூடின சேரை செலக்ட் பண்ணிவிட்டு உட்காருவாங்க. ரைட், ஸோ இது பொதுவாக எல்லா இடங்கள்லையும் ஆஃபீஸில் நடக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் நீங்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்பயுமே நீங்கள் ஏதாவது ஒன்று சாதிச்சுக்கணுமா இருந்தால் நீங்கள் முடிஞ்ச அளவு, நான் சொன்னேன் இல்லை டேபிள், ஆஃபீஸ் டேபிள்னு சொன்னேன்ல, ரெக்டாங்கிள் ஷேப்பில் உயரமான சேர் இந்த பக்கம் போட்டிருந்தா பரவாயில்ல, ரவுண்ட் சேரில் போடும் பொழுது கொஞ்சம் அளவான, ரொம்ப கட்டையாக இல்லாமல் அளவான ஒரு சேரை போட்டுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஸ்கொயர் டேபிளில் உட்காரும் பொழுது எப்பயுமே ஒரு சமனான, எல்லாருக்கும் ஒரே சமனான சேர்ஸை போட்டு உட்காருங்க. அப்போ நீங்கள் எதையுமே செஞ்சு கொள்ளலாம், சாதிச்சு கொள்ளலாம். ஸோ சேரில் கூட சில விஷயங்கள் இருக்குது, நம்மளுடைய கம்பீரத்தை எடுத்து காட்டும், இல்லாட்டி நம்மளுடைய ஆணவத்தை காட்டும். யாரையாவது பணியை வைக்கணுமா இருந்தால் உயர சேரை போட்டுக்குங்க, யாரையாவது அக்ரி பண்ண வைக்கணுமா இருந்தால் சமனான சேரை போடுங்க. பொதுவாக நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இல்லாட்டி நம்ம யாரையாவது ஒருத்தர் அழைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி வைங்க. ஸோ நம்ம முடிஞ்சளவு அவங்களுடைய சேரை கிட்ட எடுத்தமாக இருந்தால், ரைட், அவங்க உட்காந்துருக்கிற சேரை நம்மளுடைய அளவுக்கு ரொம்ப எந்த அளவுக்கு அதை கிட்ட எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்களுடைய ஐ கான்டாக்ட் வச்சு பேசிக்கலாம். இப்போ நம்ம இந்த சேர், இந்த டேபிள் இதெல்லாமே செட் பண்ணுறது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிச்சுக்கணும், இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயத்தை நமக்கு செஞ்சுக்கணும் அப்படிங்கிறனால, இல்லாட்டி நம்ம ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிறனால. ஸோ முடிஞ்சளவு நம்ம அவங்களோட அந்யோன்யமாக இல்லாட்டி கிட்டே இருந்து பேசும் அளவுக்கு, ஐ கான்டாக்டோட பேசும் அளவுக்கு ஒரு விஷயத்தை நமக்கு சாதிச்சுக்கலாம். ஸோ அதனால் தூர போட்ட மாதிரி இருந்தால் அந்த இடைவெளி கூடிரும். அவங்களுக்கு அந்த எப்படி ஒரு அதிகாரத்தோடு நம்ம இருக்கோம், அதனால் தூர வச்சுருக்கோம், அதனால் எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குது இந்த இடத்துல, அவங்களுக்கு ரொம்ப ஒட்டாக ஃபீல் பண்ணி அவங்க சில விஷயங்களை ஏற்றுக்க மாட்டாங்க, இல்லாட்டி ரொம்ப அந்த இடத்துல இருக்கிறதுக்கு அவங்களுக்கு நர்வஸாக இருக்கும். ஸோ அவங்கள எந்த அளவுக்கு கிட்ட எடுக்கிறோமோ அவங்க அந்தளவுக்கு க்ளோஸாக எங்களோட ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கொள்ளுவாங்க அந்த சம்பாஷணையில். ரைட்டாக, ஸோ அந்த டிஸ்கஷனில் நம்ம எதையும் சாதிச்சுக்கலாம். இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அவங்க வாரவங்க நர்வஸ் ஆகாத அளவுக்கு நம்ம அந்த சேரை செட்டப் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், நீங்கள் ஏதாவது ஒன்று சாதிச்சுக்கிறதுக்கு இல்லாட்டி யாரையாவது பயன்படுத்துகிறதா இருந்தால் உயரமான சேரை போட்டு தூர வச்சுக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கணும், இப்போ ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னாலே அவங்களோட நல்லா பேசி, ரொம்ப க்ளோஸாக பேசி எதையுமே நம்ம சாதிச்சுக்கிற அளவுக்கு நம்மளுடைய விற்பனை அதிகரிக்கும், இல்லாட்டி நமக்கு ஏதாவது ஒன்று சாதிச்சுக்கலாம். அப்படியா இருந்தால் முடிஞ்ச அளவு ஒரே லெவலில் வச்சுக்க பாருங்கள், அது நமக்கு ஒரு சக்ஸஸான ஒரு ரிசல்ட்ஸை கொடுக்கும்.